Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ளது வெலக்கல் நத்தம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான சந்திரன். இவரது மனைவி கவிதா. இந்த தம்பதி சொந்தமாக ஆடு மாடுகளை வளர்த்து விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகின்றனர். கடந்த 13ஆம் தேதி மதியம் கவிதா தன்னுடைய மாடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அவர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது சென்னை நோக்கி பயங்கர வேகத்துடன் வந்து கொண்டிருந்த கார் அந்த சாலையில் சீறி பாய்ந்துள்ளது. திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் நின்று கொண்டிருந்த கவிதா மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட கவிதா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அதேபோல் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கார் ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக இயக்கிய போது அங்கிருந்த வீட்டில் மோதி விபத்துக்குள்ளானார். இதில் அந்த கார் ஓட்டுநரும் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக நாட்ராம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இந்த விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரை ஓட்டி வந்த நபர் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலன் என்பவரின் மகன் மோகன்தாஸ் என்பது தெரிய வந்தது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள சட்ட கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு செல்லும் போது அதிவேகமாக வாகனத்தை ஓட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் சாலையை கடக்க முயன்ற கவிதா கார் மின்னல் வேகத்தில் வருவதை பார்த்திருக்கிறார். அடுத்த நொடி தன்னுடைய வளர்ப்பு மாடு உயிர் தப்ப வேண்டுமென நினைத்து தன் கையில் இருந்த மாட்டின் கயிற்றை விட்டுள்ளார். இந்த கோர விபத்தில் கவிதா உயிரிழந்த நிலையில் அவருடைய வளர்ப்பு மாடு உயிர் பிரிந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து உயிரிழந்த இருவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.